வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் இந்திய பங்குச் சந்தையில் மிகவும் முக்கியமான ஒரு நிறுவனமான பிஎஸ்இ லிமிடெட் பற்றி பார்க்கலாம். பிஎஸ்இ என்பது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், பிஎஸ்இ என்பது வெறும் பங்குச் சந்தை மட்டுமல்ல. இன்று பிஎஸ்இ லிமிடெட் ஒரு லிஸ்டட் கம்பெனி ஆகவும் செயல்படுகிறது. அப்படியானால் பிஎஸ்இ எப்படி தொடங்கியது? அதன் முக்கிய வருமானம் எங்கிருந்து வருகிறது? நிறுவனத்தின் சமீபத்திய ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது? எதிர்காலத்தில் பிஎஸ்சிக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன? இவையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1875 ஜூலை 9ஆம் தேதி நேட்டிவ் ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன் உருவாக்கப்பட்டது. இதுவே பின்னர் பிஎஸ்சியாக வளர்ந்தது. இதனால் பிஎஸ்சி இந்தியாவின் மிக பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக ஒன்றாக மட்டுமல்லாமல் உலகின் பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாகவும் பார்க்கப்படுகிறது. 1957ஆம் ஆண்டு பிஎஸ்சிக்கு இந்திய அரசின் நிரந்தர அங்கீகாரம் கிடைத்தது. பின்னர் 1986ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் ஈக்விட்டி இண்டெக்ஸான சென்செக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று சென்செக்ஸ் என்ற பெயர் இந்திய பங்குச் சந்தையுடன் மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கிறது. பிஎஸ்சி எப்படி பணம் சம்பாதிக்கிறது என்று பார்க்கலாம். பிஎஸ்சி ஒரு எக்ஸ்சேஞ்ச் என்பதால் பங்குகள் மற்றும் பல்வேறு ஃபினான்சியல் ப்ராடக்ட்ஸ் தொடர்பான ட்ரேடிங் மற்றும் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலம் வருமானம் பெறுகிறது. இதில் முக்கியமானவை ஈக்விட்டி ட்ரேடிங், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம், எஸ்எம்இ பிளாட்ஃபார்ம், மார்க்கெட் மற்றும் டெக்னாலஜி சர்வீசஸ், இந்தியா ஐஎன்எக்ஸ் போன்ற சர்வதேச சந்தைகள். அதாவது பங்குகள் வாங்கி விற்பதால் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் லாபத்தில் பிஎஸ்சி நேரடியாக பங்கு பெறுவதில்லை. அதற்கு பதிலாக எக்ஸ்சேஞ்ச் வழங்கும் ட்ரேடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் தொடர்புடைய சேவைகளிலிருந்து வருமானம் உருவாகிறது. பிஎஸ்சி லிமிடெட் எப்போதும் லிஸ்ட் ஆனது என்று பார்ப்போம். 2017ஆம் ஆண்டு பிஎஸ்சி இந்தியாவின் முதல் லிஸ்டட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆனது. இதன் மூலம் முதலீட்டாளர்கள் பிஎஸ்சி நிறுவனத்தின் பங்குகளை முதலீடு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அதாவது ஒருபுறம் பிஎஸ்சி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மற்றொரு புறம் பிஎஸ்சி லிமிடெடின் ஷேர்ஸை முதலீட்டாளர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கி விற்க முடியும். இப்போது நிறுவனத்தின் ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். FY 25-26 பிஎஸ்சி லிமிடெடின் கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் சுமார் 5148 கோடியாக இருந்தது. முந்தைய ஆண்டில் இது சுமார் 3236 கோடியாக இருந்தது. அதாவது நிறுவனத்தின் வருவாயில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிலும் பிஎஸ்சி பிஸ்னஸ் மொமெண்டம் தொடர்ந்துள்ளது. சமீபத்திய Q1 FY 27 தகவலின்படி ரெவென்யூ சுமார் 1566 கோடியாக இருந்தது. இது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் சுமார் 63% வளர்ச்சி என்று தகவல் வந்துள்ளது. இது பிஎஸ்சியின் பிஸ்னஸ் வளர்ச்சியை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. பிஎஸ்சிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புதிய முதலீட்டாளர்கள் சந்தைக்கு வருகிறார்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், ETFs, எஸ்எம்இ கம்பெனிஸ் போன்ற பல ஃபினான்சியல் ப்ராடக்ட்ஸ் வளர்ந்து வருகின்றன. இதனால் எக்ஸ்சேஞ்சாக்கான மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் சர்வீஸ்க்கும் வாய்ப்பு அதிகரிக்கின்றன. மேலும் பிஎஸ்சி தொடர்ந்து தனது டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் பிற செக்மெண்ட் மார்க்கெட் ஷேர்ஸை அதிகரிக்க முயற்சி செய்து வருகிறது. சமீபத்தில் பிஎஸ்சிக்கு மற்றொரு முக்கியமான பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்துள்ளது. FTSE ரசல் பிஎஸ்சியை அதன் ஈக்விட்டி இண்டிசஸ்க்கு எலிஜிபிள் எக்ஸ்சேஞ்சாக அங்கீகரித்துள்ளது. இதன் மூலம் பிஎஸ்சியில் லிஸ்டடாகும் பங்குகள் FTSE ரசலின் குளோபல் இண்டிசஸில் இன்க்ளூஷன் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதனால் பேசிவ் ஃபண்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பிஎஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸின் விசிபிலிட்டி அதிகரிக்கக்கூடும். இதில் கவனிக்க வேண்டிய அபாயங்கள் என்னவென்று பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தின் growth மட்டும் பார்த்து முதலீடு செய்வது சரியான அணுகுமுறை அல்ல. பிஎஸ்சிக்கும் சில ரிஸ்க்குகள் உள்ளன. முதலாவது, NSE உடனான போட்டி. இந்திய ஈக்விட்டி மார்க்கெட்டில் NSE மிகவும் வலுவான போட்டியாளராக உள்ளது. இரண்டாவது, ட்ரேடிங் வால்யூம்ஸ் மற்றும் மார்க்கெட் ஆக்டிவிட்டி குறைந்தால் எக்ஸ்சேஞ்சின் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் ரெவென்யூ பாதிக்கப்படலாம்.
மூன்றாவதாக ரெகுலேட்டரி சேஞ்சஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், செபி போன்ற ரெகுலேட்டரி அமைப்புகளின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றன. எனவே ரெகுலேஷன்ஸில் ஏற்படும் மாற்றங்களும் பிஸ்னஸ் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பிஎஸ்சி ஷேர்ஸை ஆய்வு செய்யும்போது ஷேர் பிரைஸ் மட்டும் பார்க்காமல் ரெவென்யூ growth, ப்ராஃபிட் growth, ஆப்ரேட்டிங் மார்ஜின் எப்படி இருக்கிறது, டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஷேர்ஸ் எப்படி மாறுகிறது, ட்ரேடிங் வால்யூம்ஸ் எப்படி இருக்கின்றன, வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிறதா, டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்று எல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற பங்குச்சந்தை தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.